பயிலுவோம் இயந்திரவியல் பழகு தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று CE 8395 CE 6306 Strength of Materials. இதில் first unit Stress, Strain and Deformation of Solids. இந்த first unitல இது 4th module. இதனுடைய module number வந்து 1.04. இந்த 1.04 ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கேன். What are tensile stress and tensile strain? நம்ம இதுக்கு முன்னால இருக்கிற மாடியூல் 2 இதுல வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்னு படிச்சோம். அதுக்கு அடுத்து வாட் இஸ் ஸ்ட்ரெயின்னு படிச்சோம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் இது வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ்ங்கிறத எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்ல டென்சைல் ஸ்ட்ரெயின்ங்கிறத எடுத்துக்கிடுவோம். அப்ப வாட் இஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு தனி கொஸ்டினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் டென்சைல் ஸ்ட்ரெயின்ங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பேசிக்கான டெஃபினிஷன்ஸ். Tensile stress and tensile strain. முதல்ல tensile stressனா என்னங்கிறத பார்ப்போம். ஒரு பாடி இருக்குது, அதுல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இந்த பாடியில ஆக்ட் பண்ணுச்சுன்னா இது டிஃபார்மேஷன் ஆகும்னு சொன்னோம். டிஃபார்மேஷன் ஆகும்போது அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இதனுடைய ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை நம்ம டிவைட் பண்ணோம்னா R/A. இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ். ஆனா எப்பயும் எப்படி இருக்கும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எலாஸ்டிக் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இதனுடைய Pக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப நம்ம இந்த Rங்கிறத Pயா நம்ம மாத்திடலாம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டிவைடட் பை இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவா இருக்கும். இதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ங்கிறதுக்கு படிச்சது. ஓகே, இப்போ ஒரு ராட் இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் ராட் இருக்கு. இந்த ராட்ல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இங்க ஒரு ஃபோர்ஸ் Pன்னு ஆக்ட் பண்ணுது, இந்த டைரக்ஷன்லயும் இங்கேயும் ஒரு Pன்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஆனா ஆப்போசிட்ல இருக்கு, இது ஈக்குவலா இருக்குது. அப்ப இந்த சிலிண்ட்ரிக்கல் ராட் என்ன ஆகும், எலாங்கேட் ஆயிரும். இந்த ஃபோர்ஸ்னால டிஃபார்ம் ஆகும், எலாங்கேட் ஆகும். எந்த ஒரு பாடியை எலாங்கேட் ஆகுறாப்புல ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணி அப்ப கிரியேட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ்னு பேர். இப்போ இந்த டெஃபினிஷனை பார்ப்போம். When a section is subjected to two equal and opposite pulls. புல்ங்கிறத எக்ஸ்டர்னல் லோடு, அதாவது புல் பண்றது, இது வெளியே இழுக்கிறது. அந்த பாடி டென்ஸ் டு இன்க்ரீஸ் இட்ஸ் லென்த் as shown in the figure. இங்க இருக்கு ஃபிகர். இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் ராட்ல இங்க ஒரு Pங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இங்க ஒரு Pங்கிற ஃபோர்ஸ் புல் பண்ணுது. அப்ப ரெண்டு பக்கம் புல் பண்றதுனால என்ன ஆகும், இது வந்து எலாங்கேட் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் இஸ் நோன் as டென்சைல் ஸ்ட்ரெஸ். அப்ப இந்த எலாங்கேட் ஆகுறதுக்காக ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது இல்லையா, அந்த இதுக்கு பேரு தான் என்னது, டென்சைல் ஸ்ட்ரெஸ். எக்ஸ்டர்னல் லோட்ஸ்னால உள்ள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுது. இன்டியூஸ் ஆனது என்ன, ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு பேரு தான் என்னது, டென்சைல் ஸ்ட்ரெஸ். இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் நார்மல் டு த ஏரியா அண்ட் இட் புல்ஸ் ஆன் த ஏரியா. நார்மல் டு த ஏரியான்னா என்னது, இந்த கட் செக்ஷன் ஏரியாவுக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் எப்பயுமே பெர்பெண்டிகுலர். நார்மல்னா என்னது, பெர்பெண்டிகுலரா தான் ஆக்ட் பண்ணும். இங்க போட்டு பார்த்தியா, இந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா தான் ஆக்ட் பண்ணும், வேற எந்த ஆங்கிள் இது ஆக்ட் பண்ணாது. அதனால எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ங்கிறது அதனுடைய சப்ஜெக்டட் ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி அந்த சர்ஃபேஸை புல் பண்ணும். டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால புல்லிங் தான், புல் பண்ணி வெளியே இழுக்கிறது கணக்கா புல் பண்ணும். அதனால தான் இந்த சாஃப்டுடைய லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப மேத்தமெட்டிக்கலா எப்படி சொல்றது, அது எப்படி டிஃபைன் பண்றது இதுல பார்ப்போம். Let P is equal to pull or force acting on the body. இந்த Pங்கிறது வந்து force. A cross sectional area of the body. இந்த பாடியுடைய cross sectional area வந்து A. L the original length of the body. இந்த original length of the body வந்து L. DLங்கிறது வந்து increase in length due to pull acting on the body. ரெண்டு ஃபோர்ஸ் இங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒர்க் பண்றதுனால இது வந்து டிஃபார்மேஷன் ஆகுது. டிஃபார்மேஷன்ங்கிறது என்ன, இதனுடைய லென்த் கூடுது. அந்த லென்த் தான் DL. இது வந்து சிக்மா. சிக்மா
is equal to stress induced in the body. சிக்மாங்கிறது இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்றதுனால இந்த பாடியில இன்டியூஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ். ஈங்கிறது டென்சைல் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினை கடைசியா பார்ப்போம். அப்ப ஈங்கிறது டென்சைல் ஸ்ட்ரெயின்ங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸை பார்ப்போம். கன்சிடர் a section XX which divides the bar into two parts. இங்க XXங்கிற ஒரு லைன் வந்து இந்த பாரை ரெண்டு பகுதியா பிரிக்குது. இந்த பார்ட் லெஃப்ட் டு த செக்ஷன் XX will be in equilibrium. இந்த லெஃப்ட்ல இருக்கிற பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இது யூக்லிபிரியத்துல தான் இருக்குது. யூக்லிபிரியத்துல இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபோர்ஸை நல்லிஃபை பண்றாப்புல இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த ஃபோர்ஸ் தான் இது ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். எப்பயுமே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு பாடியில ஆக்ட் பண்ணுச்சுன்னா அதுக்குள்ள டிஃபார்மேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்னு சொன்னோம். அது வந்து எதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும்? இந்த புல்லிங் ஃபோர்ஸ் Pக்கு ஆப்போசிட்ல இருக்குது. அதே மாதிரி சிமிலர்லி இந்த பார்ட் ரைட் சைடு ஆஃப் த செக்ஷன் ஆல்சோ இன் யூக்லிபிரியம். இதுவும் யூக்லிபிரியத்துல இருக்கு. அதனால இந்த Pக்கு வந்து இதே மாதிரி ஆப்போசிட்ல ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அது வந்து R. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எலாஸ்டிக் லிமிட்ல இருக்கும் போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் படிச்சிருக்கிறோம். We know that the resisting force per unit area is stress. அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட் ஏரியாலையும் எவ்வளவு ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்றது தான் ஸ்ட்ரெஸ். அதுதான் டெஃபினிஷன். அப்ப டென்சைல் ஸ்ட்ரெஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இப்ப டென்சைல் லோட் P. இப்ப எப்படி P வந்து ஆருக்கு பதிலாக நம்ம P ரீப்ளேஸ் பண்றோம்? இங்க P வந்து இங்க இருக்கிற ஆருக்கு ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி இந்த P வந்து இந்த ஆருக்கு ஈக்குவலா இருக்கு. ஆரை வந்து தாராளமா P ஆல ரீப்ளேஸ் பண்ணலாம். அதனால இந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் ஆருக்கு பதிலாக நம்ம டென்சைல் லோட் P போடுறோம். கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதே தான் A தான். அப்ப டென்சைல் ஸ்ட்ரெஸ் சிக்மா வந்து P டிவைடட் பை A. இப்போ வாட் இஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்துட்டோம். இப்ப ஸ்ட்ரெயின் என்னன்னு பார்ப்போம். ஸ்ட்ரெயின்ங்கிறது என்னது? The ratio of increase in length to the original length is known as tensile strain. இந்த டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்றதுனால அதனுடைய லென்த் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? DLங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ். அப்ப அந்த ரேஷியோவை நம்ம என்ன போடணும்? DL டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் வந்து L. இதான் டென்சைல் ஸ்ட்ரெயின் வந்து இன்க்ரீஸ் இன் லென்த் DL டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் தட் இஸ் L. அப்ப டென்சைல் ஸ்ட்ரெயின் வந்து DL டிவைடட் பை L. இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. இந்த ரெண்டு இது நம்ம இப்போ பார்த்துட்டோம். இது வந்து ரெண்டுமே ரொம்ப பேசிக்கானது. இனி நம்ம எல்லா கால்குலேஷன்ஸ்லையும் இதை யூஸ் பண்ணணும். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும். அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமா வரிசை என்னுடைய மாடியூல பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கவர் ஆயிடும். கம்ப்ளீட்டா கவர் ஆயிடும். அப்போ நீங்க கான்ஃபிடென்ட்டா உங்களுடைய எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி பாஸ். ஓகே, see you students. Thank you.